உள்ளாட்சி தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக தமிழகம் முழுவதும் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. இதனிடையே திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கே நேரு போட்டியிடுவார் என்று திமுக தலைவர் கலைஞர் அறிவித்துள்ளார். திமுக தலைவர் கலைஞர் அறிவித்துள்ளபடி கே நேரு திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆனால் தற்போது அவர் அதிமுக அரசு பொய் வழக்குகளால் பதிவு செய்யப்பட்டு தற்போது கடலூர் சிறையில் உள்ளார். இப்போது அவர் வேட்புமனு தாக்கல் செய்வது, தேர்தலில் போட்டியிடுவது, பிரச்சாரம் செய்வது, இதில் உள்ள சட்ட சிக்கல்கள் தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு டி.கே.எஸ். இளங்கோவன் நம்மிடம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உள்ளார். இப்பொழுது ஒரு வேட்பாளர் சிறையில் இருக்கும்போது போட்டியிடுவதில் என்ன சட்ட சிக்கல்கள் உள்ளன என்பதை அவர் நம்மிடம் கூறுவார். பொதுவாக வேட்பாளர்களுடைய வேட்புமனுவை அது முன்மொழிபவர் தான் தாக்கல் செய்வார்கள். வேட்பாளரும் தாக்கல் செய்வார், முன்மொழிபவரும் தாக்கல் செய்வார் என்ற நிலையிலே அவருடைய வேட்புமனுவை இன்னொருவர் அவரை முன்மொழிபவர் தாக்கல் செய்வதிலே தவறில்லை. ஒரே ஒரு பிரச்சனை, உறுதிமொழி வேட்புமனு தாக்கல் செய்வர் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். அந்த உறுதிமொழியை நேரடியாக தேர்தல் அதிகாரி முன்னிலையில் எடுக்காமல் சிறையிலே இருக்கின்ற காரணத்தினால் சிறை அதிகாரி முன்னிலையிலே அந்த உறுதிமொழி எடுத்து அது அவரால் ஒப்புதல் பெற்றால் அது போதும். அதுதான் முறை. நேரடியாக வேட்பாளரை வந்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்பது விதியில்லை. தற்போது நீங்க கூறியபடி பார்த்தா வந்து இப்போ அவர் மீது உள்ள வழக்குகள் வந்து ஜாமீன் பெறக்கூடிய வகையில் உள்ளதா? ஏன்னா வேட்புமனு தாக்கல் கடைசி தேதிகள் அடுத்த மாதம் அக்டோபர் 13ஆம் தேதி வந்து தேர்தல் வந்து நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 13ஆம் தேதிக்குள்ள வந்து அவர் வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளதா? இந்நிலையில் நேற்று ஒரு புதிய வழக்கில் வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதிமுக அரசு வந்து திமுகவோட முன்னணி தலைவர்களை வந்து ஒரு வழக்கில் ஜாமீன் வெளிவரும் போது இன்னொரு வழக்கில் வந்து கைது செய்திருக்காங்க. தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமல் இருக்கும் போதும் இந்த மாதிரி புதிய வழக்குகளை பதிவு செய்து அவர் போட்டியிடுவதற்கு இடையூறு, ஒரு வேட்பாளர் போட்டியிடுவதற்கு இடையூறு ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் அதிமுக அரசு ஈடுபட்டு வருகிறது. இதற்கு நம்ம சட்ட ரீதியாக வந்து என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இவர் ஏன் நேரு இந்த 26ஆம் தேதிக்குள் ஒரு நாளிலே வேட்புமனுவை தாக்கல் செய்வார். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அவர் கழகத்தை சேர்ந்த முன்னணியினர், மாவட்ட பொறுப்பாளர்கள் பிரச்சாரத்திலே ஈடுபடுவார்கள். கே நேரு அவர்கள் ஜாமீன் மனு செய்திருக்கிறார். அதை ஜாமீன் கிடைத்தால் அவர் வந்து மக்களிடம் வாக்கு கேட்பார். மக்களுக்கு தெரியும் இது பொய் வழக்குகளின் மூலம் அவரை கைது செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும். இந்த அரசு தொடர்ந்து திமுகவின் மூத்த மாவட்ட செயலாளர்கள், முன்னணியினர் மீது வழக்குகள் தொடர்ந்து பொய் வழக்கு போட்டு வருவது மக்களுக்கு நன்றாக தெரிகிறது. நீண்ட காலம் மக்களை ஏமாற்ற முடியாது என்கிற காரணத்தினாலே அவர் இல்லாமலே திமுக அந்த தொகுதியிலே அவர் நேரடியாக மக்களிடம் வந்து வாக்கு கேட்காமலேயே திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது தேர்தலில் வந்து அவர் போட்டியிட முடியாத வகையில் வந்து பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில வந்து இந்த உள்ளாட்சி மன்றங்களுக்கு வந்து வேட்பாளர்களை வந்து அதிமுக தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே வருகிறது. இப்பொழுது எத்தனை தொகுதிகள், எந்த தொகுதி யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இந்த விவரங்கள் தெரியாமல் தேர்தல் தேதியும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அதிமுகவினர் தொடர்ந்து வந்து அதிமுக தலைமை சார்பில் வந்து அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வந்து தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டே வர்றாங்க. இதுல வந்து இந்த மாநில தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு பாரபட்சமா செயல்பட்டு அவங்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற தகவல் அடிப்படையில் நீங்க நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க. இதுல கூடுதலாக ஏதாவது தகவல் இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? இன்று வரை எந்த மாநகராட்சி, எந்த நகராட்சி யாருக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ மகளிருக்கோ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறா என்கிற விவரங்கள் தெரியவில்லை. அது ஆளுங்கட்சி அதை வெளியிட்டிருக்க வேண்டும். வெளியிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் தேர்தல் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு கட்சி போட்டியிடுகிற தேர்தல் இல்லை, பல கட்சி, தனியார், இன்னும் கேட்டால் உள்ளாட்சியிலே பஞ்சாயத்து ராஜிலே சின்னமே இல்லாமல் போட்டியிடுகிற நிலை, யார் வேண்டுமானாலும் போட்டியிடுகிற நிலை இருக்கும்பொழுது அந்த வார்டோ அல்லது அந்த ஊராட்சியோ அல்லது அந்த பேரூராட்சியோ பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதே தெரியாத நிலையிலே அந்த தேர்தலை சந்திப்பது கடினம். திட்டமிட்டு இந்த ஆட்சி தனக்கு மட்டுமே இது தெரிந்து தான் பிரச்சாரத்தில் முந்திக் கொள்ள வேண்டும், மற்றவர்கள் அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு இதை செய்கிறது. மாநில தேர்தல் ஆணையம் அந்த ஆட்சியின் இந்த செயலுக்கு துணை போகிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நன்றி. இப்பொழுது திருச்சி மேற்கு தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாகவும் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக அரசு இந்த மாநில தேர்தல் ஆணையத்தை தனக்கு சாதகமாக வளைத்துக் கொள்வது பற்றியும் நம்ம திமுக அமைப்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தார். இதிலிருந்து இந்த உள்ளாட்சி தேர்தலை அதிமுக அரசு அதற்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறது என்பது தெளிவாக தெரிகிறது.